வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான 3 முட்டையும் பீக்கங்காயும் வச்சு எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பொரியல் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியலை செஞ்சீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பீக்கங்காய், இந்த ஒரு பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வரமிளகா, ஒரு வரமிளகா அந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை. இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த 3 முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்ப கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர்றப்ப அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வர்றப்ப இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன், நான் சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து நீர் சத்து இருக்கும், அதனால் மூடி போட்டு வைக்க வேணாம். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இந்த காய் வந்து ரொம்ப லேட்டாகாது, சீக்கிரமே நல்லா வெந்துடும். அதனால் நீங்கள் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். நீங்கள் காலிஃப்ளவர், முட்டைக்கோசு இதுலெல்லாம் முட்டை போட்டு செய்வீங்க. அதை விட நீங்கள் பீக்கங்காயில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறப்ப ஒரு பொரியலாகவும் இருக்கும், முட்டை பொரியலாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பாடெல்லாம் காலி பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட இந்த 3 முட்டையை எடுத்து இந்த காயை ஓரமாக தள்ளிட்டு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு திரும்ப அந்த காயை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட பெப்பர் தூளும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி கொடுங்க.
இப்போ பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே விரும்பி சாப்பிடுங்க குழந்தைங்க. இந்த மாதிரி நீங்கள் லஞ்சு பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.